அவரிடம் சகோதரரிடமிருந்து வந்ததா அல்லது இந்த அண்ணனிடமிருந்து வந்ததா என்று அவள் யோசிக்கவில்லை. மாறாக இது ஆண்டவரிடம் இருந்து வந்தது என்று அவள் நம்பினாள். அவள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். And that is why the word that she received, she saw the manifestation. அவள் அந்த வார்த்தை என்ற அந்த விதையை அவள் நம்பி அதை ஊன்றினாள். அவள் வெளிப்பாட்டை கண்டுகொண்டாள். Now you can see him smiling. இப்ப நீங்க பார்க்கலாம் அந்த தம்பி எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கான்னு. Daddy is happy, son is happy. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மகனுக்கு அதை விட சந்தோஷம். Daddy is saying last night come, today morning dun 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 dang. நேத்து ராத்திரி கை நீட்டி ஜெபித்தோம், இன்னைக்கு காலையில ஒரே சந்தோஷம். Yesterday he and his wife were firing discan 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 discan. நேத்து ராத்திரி அவங்க கன்னட்டு டிஷன் 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 அப்படி செஞ்சாங்க. Discan டிஷன் அப்படி செஞ்சாங்க. 1 hour firing. ஒரே தடவை தான் ஃபயரிங். This morning the son is free. இன்னைக்கு காலையில மகனுக்கு முழு விடுதலை. Praise the Lord. Praise the Lord. Let's say I would have called a person who has got unbelief. இப்போ ஒருத்தங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அவங்கள கூப்பிட்டுங்க விடுறோம்னு வச்சுக்குவோம். The little faith which was coming up would have gone down. அந்த கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய விசுவாசம் கூட அப்படி அமுங்கி போகும். சரியா? Come on, சரியா? சரிதானே? சரியா? சரியா? That is why I am very choosy in calling the right people. அதனால தான் நான் கூப்பிடும் போதே நல்லா செலக்ட் பண்ணி பார்த்து கூப்பிடுறேன். Praise the Lord. Praise the Lord. That's why Paul could see the faith, and this seeing of the faith comes with your fellowship with the Holy Spirit. விசுவாசத்தை பவுல் கண்டுகொண்டார். அவ்வாறு கண்டுகொண்ட பின்பு அவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கின்ற அந்த நட்புறவு வளர்ந்து விசுவாசம் வளர்கின்றது. So can you build your faith for yourself? நீங்கள் உங்களுக்குள் உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வீர்களா? Before you pray, can you build your faith for yourself? ஜெபிப்பதற்கு முன்னால் உங்களுக்குள் அந்த விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்பிக் கொள்வீர்களா? How did the crippled man build up his faith? அந்த நடக்க முடியாத ஊனமுற்ற மனிதன் எவ்வாறு விசுவாசத்தை அவனுக்குள் அவன் கட்டி எழுப்பிக் கொண்டான்? First he heard the promises of God. முதலில் ஆண்டவருடைய வாக்குறுதியை அவன் கேட்டான். First he heard the promises of God. அவன் முதலில் ஆண்டவருடைய வாக்குறுதியை கேட்டான். We have given you a small book. உங்களுக்கு ஒரு சின்ன புக் கொடுத்திருக்கிறோம். This book is full of promises of God. இந்த புக்குக்கு உள்ள இருக்கிறது எல்லாம் ஆண்டவருடைய வாக்குறுதிகள். These are not all the promises, this is only 1% of the promises. இது எல்லா வாக்குறுதியும் இல்ல, 1% தான் இதுல இருக்குது. வாக்குறுதிகள்ல 1%. Even if you start with this 1%, you will get a lot of things. இந்த 1% உள்ள வாக்குறுதிகளையே நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்துவீங்கன்னா நீங்க அதிகமான நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். Before you start praying, you must hear the promises of God and build yourself from unbelief to belief, and then you open your mouth and start making a prayer. You will see the manifestation of God's power in your life. நீங்கள் இதை வாசிப்பதற்கு முன்பாகவே நம்பிக்கையின்மையை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்பு இந்த வாக்குறுதிகளை நீங்கள் படித்து அதை வைத்து நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயமாக எதற்காக ஜெபிக்கின்றீர்களோ அதை வெளிப்பாடாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். If your prayers are not getting answered, don't blame God, don't blame the devil, blame yourself and start renewing your mind and build your faith. நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் பழி போடாதீர்கள், மற்றவர்களை பழி போடாதீர்கள், சாத்தானை பழி போடாதீர்கள், உங்களையே நீங்கள் பழி போட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் தான் அந்த குற்றவாளி. எனவே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வளர்த்து இறைவார்த்தையில் விசுவாசம் வைத்து அந்த வாக்குறுதியின்படி நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் தெருவுகளை பலனை பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Did Paul pray to God, heal him? பவுல் அந்த மனிதரை சுகமாக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபித்தாரா? Come on, tell me. ஜெபித்தாரா? Or did he take that authority? அவர் அதிகாரத்தை பயன்படுத்தினாரா? The word of God gives you the authority. இறை வார்த்தை உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. The promises of God shows your inheritance.
இந்த வாக்குறுதிகள் நீங்கள் எவ்வாறு ஆண்டவருடைய வாக்குறுதிக்கு அவருடைய செல்வாக்குக்கு நீங்கள் உரிமை பேறு உள்ளவர்கள் என்பதை காட்டுகின்றது. Please remember, the promises of God is always a yes and a yes and a yes and a yes in Christ Jesus. It is not yes and no. ஆண்டவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று தான் இருக்கின்றது, இல்லை என்று இல்லை. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. So from now on, will you make your prayer to the Father? இப்போதிருந்து நீங்கள் உங்கள் ஜெபத்தை தந்தையாகிய கடவுளிடத்தில் எழுப்புவீர்களா? Jesus said, ask my Father. ஆண்டவராகிய இயேசு இவ்வாறு சொன்னார், என் தந்தையிடம் கேளுங்கள். Will you follow the Jesus' instructions? ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களா? Hello. Did Jesus say, ask my Father? ஆண்டவர் இயேசு என்னுடைய அப்பாவிடம் கேளுங்கள் என்று சொன்னாரா? And did he say, ask in my name? என்னுடைய பெயரால் கேளுங்கள் என்று சொன்னாரா? Come on, did he say, ask in my name? என்னுடைய பெயரால் கேளுங்கள் என்று சொன்னாரா? Now, question, listen. கேளுங்க, கேள்வி. Many a times people believe, அநேக நேரங்களில் மக்கள் இவ்வாறு நம்புகின்றார்கள், when I am a good Christian, நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருந்தா, when I keep on doing good, நான் நல்ல காரியங்கள் நன்மையான காரியங்கள் செய்து கொண்டிருந்தால், then God will answer me more. ஆண்டவர் நான் கேட்பதையெல்லாம் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். Did Jesus say that? ஆண்டவர் இயேசு அப்படி சொன்னாரா? Hello, did Jesus say that? ஆண்டவர் இயேசு அப்படி சொல்லி கொடுத்தாரா? I must be sanctified, I must be separated, I must be holy. நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், நான் ரொம்ப தனிப்பட்டவனாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரா? You will find people who are very good Christians, நீங்க பாப்பீங்க ரொம்ப நல்ல கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, and yet they do not get their prayers answered. ஆனா அவங்க ஜெபிச்சா அவங்க ஜெபம் ஒன்றும் கேட்கப்படல. Have you noticed? அதை பார்த்திருக்கீங்களா நீங்க வாழ்க்கையில? Hello. பார்த்திருக்கீங்களா? What happened? Why are they serious? ஏன் ரொம்ப கோவமா இருக்கீங்க? Have you noticed that? அதை பார்த்திருக்கீங்களா? நல்ல கிறிஸ்தவங்களா இருக்காங்க, ஜெபம் கேட்கப்படல. Because God's word says, if you are doing with your own strength and believing that it is you, all your righteousness is filthy rags. ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார், நீங்கள் உங்கள் சொந்த பலத்திலே நீங்கள் இருந்து உங்கள் சொந்த நீதியின்படி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல என்று கூறுகிறார். It is God's will that you should be living right. ஆண்டவருடைய சித்தம் நீங்கள் நேர்மையாக வாழ வேண்டும் என்பது. But when you come to pray before God, ஆனால் ஆண்டவர் முன்னால் நீங்கள் ஜெபிக்க வரும்போது, don't come with that boasting that I have been living right, now I have to receive. ஆனால் ஜெபிக்க வரும்போது நான் ஒரு நீதிமான், நான் நீதி உள்ளவன், நேர்மை உள்ளவன் என்ற அத்தகைய தற்பெருமையோடு நீங்கள் வரக்கூடாது. Because when you come to the throne of grace, நீங்கள் ஆண்டவருடைய அந்த அருள் அரியணையின் முன் வரும்போது, to ask God and you believe in what you have done, ஆண்டவரிடத்திலே when you come to the throne of grace, நீங்கள் ஆண்டவருடைய அரியணை முன் வரும்போது, asking for your need, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் வரும்போது, and you are believing that now God has to answer because you have done everything good, நான் எல்லாம் நன்மையாகவே செய்திருக்கின்றேன், எனவே கடவுள் நிச்சயமாக எனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நீங்கள் இருந்தால், the answer is not given. உங்களுக்கு பதில் கிடைக்காது. The answer is given because Jesus said it will be given in my name. எவ்வாறு கிடைக்கும் என்றால் ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொல்லி இருக்கின்றார், என் பெயரால் நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். If today I am preaching the word of God, நான் இன்னைக்கு இங்க இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்றால், and I start believing it is my intelligence, நான் இப்போ என்னுடைய அறிவினால் தான் இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, இது என்னுடைய திறமையினால, it is my power, இது என்னுடைய சக்தியினால, by which all these things are happening, இது எல்லாம் என்னுடைய சக்தினால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நான் நினைச்சேன்னு சொன்னா, I will be in a big trouble. நான் ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள தான் நான் இருப்பேன். I believe, நான் நம்புறேன், all these are happening இது எல்லாம் நடக்குது because it is given to me through Jesus Christ as a gift from God. தந்தையாகிய கடவுளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் எனக்கு இவையெல்லாம் கொடையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் நம்புகிறேன். And that is why I ask the Father in the name of Jesus. அதனால் தான் தந்தையாகிய கடவுளிடம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நான் கேட்கிறேன். If the power is moving, it's not moving because of me, but it's moving because he has given me the power and authority
through Jesus for that power to move. இந்த வல்லமை இவ்வாறு செயல்படுகின்றது என்றால், என் வழியாக செயல்படுகின்றது என்றால் அது என்னால் அல்ல, மாறாக தந்தையாகிய கடவுள் தன் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த வல்லமையை எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று நான் நம்புவதால் இந்த வல்லமை செயல்படுகின்றது. Are you understanding? புரியுதா? Many a times, I'll tell you, it so happened. நிறைய நேரங்களில் இவ்வாறு நடக்கின்றது. It's in the MP3 CD. Let me explain again to you. ஒரு இந்த MP3 CD இருக்குது, அதை பற்றி நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். One of my students had a chance to have an intercession prayer during the night vigil. இரவு ஜெபத்தில் என்னுடைய மாணவர் ஒருவர் பரிந்துரை ஜெபம் செய்ய அவர் விரும்பினார். So 6 people were selected to do the intercession prayer. 6 பேர் இந்த பரிந்துரை ஜெபம் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். Every person was given 10 minutes. ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் கொடுக்கப்பட்டது. So the 6 people were kneeling down. அந்த 6 பேரும் முழங்கால்ல இருந்தாங்க. And the whole congregation praying together. எல்லாம் சேர்ந்து ஒண்ணா ஜெபிப்பதற்காக இருந்தார்கள். 6 of them were kneeling. 6 பேர் முழங்கால்ல இருந்தாங்க. And the one who was my student his number was the last. என்னுடைய மாணவர் தான் கடைசி நம்பர் 6வது. So when the prayer began, our eyes met. அப்போ அந்த ஜெபம் ஆரம்பிச்ச போது நாங்க பார்த்துக்கிட்டோம். So with my eyes I told him to sit down. நான் அப்போ கண்ணால அவன்கிட்ட பார்த்து உட்காருன்னு சொன்னேன். So the whole congregation saw 5 were kneeling, 1 was sitting. அப்போ எல்லாரும் அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க, 6 பேர்ல ஒரு ஆள் உட்கார்ந்திருக்க, மத்த 5 பேர் முழங்கால்ல இருந்தாங்க. Are you listening? கேக்குறீங்களா? Okay. 50 minutes were gone. 50 நிமிஷம் முடிஞ்சது. His turn came. அவருடைய அந்த வாய்ப்பு வந்தது. He began to kneel down. அவர் முழங்கால் போட்டாரு. And he said the prayer. அவர் ஜெபம் சொன்னாரு. The prayer was over. ஜெபம் முடிஞ்சது. In the morning he came. காலையில வந்தாரு. And he said, why did you tell me to sit down? அப்ப கேட்டாரு, ஏன் நீ உட்கார சொன்னீங்கன்னு. Do you know what happened? அப்ப என்ன நடந்து தெரியுமா? Those 5 were kneeling and I was sitting. எல்லாரும் முழங்கால்ல இருந்தாங்க, 5 பேர் நான் உட்கார்ந்துல இருந்தேன். And the whole church saw it. அப்ப எல்லாரும் பார்த்தாங்க. I said, tell me honestly. நான் சொன்னேன், உண்மையா சொல்லு. When you started to pray நீ ஜெபம் பண்ணும்போது and 3 minutes were over, 3 நிமிஷம் முடிஞ்சது. were you praying to God or were you in pain on your knees? உன்னுடைய முழங்கால வலியோட நீ ஜெபிச்சிட்டு இருந்தியா? Your focus was God or your knees? உன்னுடைய கவனம் எல்லாம் கடவுள் மேல இருந்ததா அல்லது வலிக்கிற அந்த முட்டு மேல இருந்ததா? He said the knees were paining. அப்ப அவர் சொன்னாங்க, அந்த முட்டு வலிச்சது. I said in 3 minutes it was paining. 3 நிமிஷத்திலேயே இந்த முட்டு வலிச்சது. By the time it would reach 50 minutes, 50 நிமிஷம் ஆயிருந்ததுனா, the 10 minutes what you got for prayer, you would have said, Lord, let it get over in 1 minute, I want to stand. அந்த 10 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது 1 நிமிஷத்துல இந்த ஜெபத்தை முடிச்சு, ஆண்டவரே எனக்கு சீக்கிரமா எழும்பணும் அப்படினு சொல்லி தான் உன் மனசுல இருக்கும். Don't ever think that going on your knees, God is impressed with that and he will answer your prayer. நீங்க நினைச்சுக்காதீங்க, நீங்க முழங்கால் போட்டு இருந்தா முழங்கால் வலிக்கதை பார்த்துக்கிட்டு ஆண்டவர் ரொம்ப ஹஹா எப்படி முழங்கால் வலிக்க நிக்கிறான்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்க ஜெபத்தை கேட்பாருன்னு நினைக்காதீங்க. God answers prayer because you believe in him. ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கின்றார், ஏனென்றால் நீங்கள் அவரை நம்புகின்றீர்கள் என்பதற்காக. Are you there? He answers prayers because you are asking in the name of Jesus. அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கின்றார், ஏனென்றால் நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கின்றீர்கள் என்பதற்காக. You know what was your thinking? உங்களுடைய எண்ணங்கள்லாம் என்ன தெரியுமா? I knelt for 1 hour. நான் 1 மணி நேரம் முழங்கால் போட்டேன். Now you have to answer my prayer. கண்டிப்பா நீர் ஜெபத்துக்கு பதில் சொல்லியே தீரணும். Many a times we say, I will remove this much hair, then you answer my prayer. நான் போய் முடியெல்லாம் வெட்டி மொட்டை போட்டாச்சு, ஜெபத்துக்கு இன்னும் பதில் சொல்ல. I will walk this much mile, you answer my prayer. நான் இவ்வளவு தூரம் நடந்து இப்படிலாம் போனேன், நீர் இன்னும் பதில் சொல்லல. I will go from here to Chennai walking, you answer my prayer. நான் இங்க இருந்து சென்னைக்கு நடந்தே போனேன், நீர் இன்னும் பதில் சொல்லல. I will go on my crawling, you answer my prayer. நான் தவண்டு போனேன், நீர் பதிலே சொல்லல. Did Jesus say any of those things? இது எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு எங்கயாவது சொல்லி இருக்கிறாரா? I want to ask you, you parents, நான் பெற்றோர்களை உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். when your child comes from school, உங்க பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க, from the door to the kitchen your child is coming kneeling down. உங்க குழந்தை வாசப்படியில இருந்து முழங்கால் போட்டு வீட்டுக்குள்ள வர்றா. Mommy, give me food. ஆமா, கொஞ்சம் சாப்பாடு தாங்கம்மா, சாப்பாடு. Then you are looking at your baby. உங்க குழந்தை எப்படி பாக்குறீங்க? And you are saying, okay, you did that. ஓ, நீ நல்லா முழங்கால் போட்டு வந்திருக்க. Okay, I will give you food. வா சாப்பிடு. Next day your baby came walking. அடுத்த நாள் குழந்தை நடந்து வருது.
How you keep walking? Go there. Oh. Come. இப்படியா நடந்து வந்த பா நேத்துக்கு மேல் முழங்கால் போட்டு வா. Hello. அப்படி சொல்லுவீங்களா? Do you do that? அப்படி செய்யறீங்களா பெற்றோரே நீங்க? Then somebody will say, you mean to say I should not kneel before my God? நினைப்பீங்க அப்படின்னா நான் ஆண்டவருக்கு முன்னால முழங்கால் போடக்கூடாதா? You don't kneel before God to get something from Him. You kneel before God to tell Him how great you are. I praise you. There's a difference. ஆண்டவரத்துல ஏதாவது காரியம் சாதிக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு முழங்கால் போடாதது சரியில்லை. மாறாக ஆண்டவரே நீர் எவ்வளவு மகத்துவம் மிக்கவர், நீர் எவ்வளவு நல்லவர், உம்மை நான் போற்றுகிறேன் என்று சொல்லி நீங்க முழங்கால் போட்டால் அது அவருக்கு விருப்பம். When you are kneeling down before God because you love Him, you are kneeling for hours and you don't even know you are kneeling. But if you are kneeling to get something, in 2 minutes your knees are paining. Now you have to pray one more prayer. Lord, heal my legs. நீங்கள் ஆண்டவரை அன்பு செய்தால் நீங்கள் எவ்வளவு நேரம் என்றாலும் முழங்கால் போட்டு அவரோடு ஒன்றித்து அவரை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி கொண்டிருப்பீர்கள். மாறாக ஒரு காரியத்திற்காக முழங்கால் போட்டால் கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் போனதும் முட்டு வலிக்க ஆரம்பித்து விடும். இந்த காரியத்துக்காக முழங்கால் போட்டிருக்கிறேன், அந்த ஜெபம் முடியும் போது ஆண்டவரே என்னுடைய முழங்கால் வலியை நீர் சுகப்படுத்தும் என்று உங்களுடைய ஜெபத்தில் அதையும் சேர்த்து கொள்ள வேண்டியிருக்கும். Your daughter, you knelt down or you laid your hand? மகா வந்து உங்க கையை நீட்டினீங்களா முழங்கால போட வச்சிங்களா? You knelt down? முழங்கால் போட்டிருந்தாளா? Because you believed your baby got healed. ஏன்னு சொன்னா உங்க குழந்தை சுகமாயிட்டா அப்படிங்கறது நீங்க நம்புனீங்க. Do you understand the difference? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுதுல? Because we want to impress God with our actions and God says, I am not impressed with any of those external things. I am impressed by your heart condition. நாம் நம்முடைய செயல்பாடுகளினால் ஆண்டவரிடத்திலே நல்லெண்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் முயல்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் கூறுகின்றார் உங்களுடைய செயல்பாடு அல்ல, மாறாக உங்களுடைய இதயம் அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்கின்றார். I have seen some people saying, I will burn 100 candles, God will give me. நான் மக்கள் சொல்றத பார்த்திருக்கேன், நான் 100 கேண்டில் வரிசையா பொருத்தி வச்சிட்டேன், கண்டிப்பா இது நடக்கும். Because there are no candles in heaven, no? அங்க ஹெவன்ல அப்படி கேண்டில்ஸ் இல்ல. So you have to send from here 100. God says, okay, you deposited 100, I will give you now. அப்ப 100 கேண்டில் அங்க ஹெவனுக்கு அனுப்பி வச்சிட்டா மன்றாட்டு கேட்கப்படும் அப்படி நினைச்சுக்கிறீங்க. You know what Jesus is saying? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? God has already given to you everything, only you have to believe and receive. தந்தையாகிய கடவுள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ப வேண்டும், அவ்வளவுதான். Praise the Lord. Praise the Lord. Whenever you use the name Jesus, எப்போதெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் பெயரை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களோ, you know what it means? The Bible says Jesus is seated at the right hand of the Father. பைபிள் என்ன சொல்கின்றது? ஆண்டவராகிய இயேசு தந்தையாகிய கடவுளின் வலப்புறத்தில் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். When you say in the name of Jesus, நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் என்று சொல்லும்போது Jesus starts talking to his Father and prays on your behalf that very moment and gets the delivery on your behalf. ஆண்டவர் இயேசு தந்தையாகிய கடவுளிடத்திலே உடனே பரிந்து பேசுகின்றார். நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை அங்கிருந்து உடனடியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றார். I remember when I was small, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது if I wanted money to buy something, எனக்கு ஏதாவது வாங்குறதுக்கு பணம் வேணும்னு சொன்னா I'm only asking the boys, okay, all the men. When we were small and we wanted something to buy and we wanted money, சின்ன பையனா இருக்கும்போது ஏதாவது ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா where would we go? நீங்க எங்க போய் கேட்பீங்க? Daddy. அப்பாட்ட கேட்பீங்க, அப்படிதானே? Daddy? Never. அப்பாட்டையா கேட்பீங்க? Hey doctor, you used to go to daddy? Might be Father Gabriel is very daddy. Father? You also to mommy? நீங்க அப்பாட்ட கேட்பீங்களா? ஃபாதர் அப்பாட்ட கேட்பீங்களா? Brother Brito? Daddy? Daddy? Mommy. All of us used to go to mommy, correct? உங்களுக்கு ஏதாவது தேவை பணம் தேவைன்னா யார்கிட்ட கேட்பீங்க? யாருமே அப்பாட்ட கேட்கறது இல்ல, எல்லாரும் அம்மாட்ட தான். I don't know about the girls. Girls will go to daddy. Girls will go to daddy. கேர்ள்ஸ் எல்லாம் அப்பாட்ட போய் கேட்பாங்க. Okay. Listen. Now, did daddy go? Mummy goes to work and bring money, or daddy brings money? அம்மா போய் வேலை பார்த்து பணத்தை கொண்டு வராங்களா அல்லது அப்பா கொண்டு வராங்களா?
And if you want some permission, where would you go, daddy or mummy? உங்களுக்கு ஏதாவது அனுமதி தேவைன்னா யார்கிட்ட போவீங்க? அப்பாட்டையா அம்மாட்டையா? Mummy. We will always go to mummy because we know mummy will go and talk to daddy, patav him, and then we will get the permission. In the same way, Jesus is saying, when you take my name, that very moment I talk on your behalf, I stop every activity of the devil, and everything turns in your favor, and the manifestation begins. Every power flows, everything of heaven opens up for you when you take my name. ஏதாவது தேவை என்றால் அப்பாவை காட்டிலும் நாம் அம்மாவிடம் தான் கேட்போம். அதுபோல தான் ஆண்டவர் இயேசு நம்மிடம் சொல்கின்றார், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் உடனே நான் அதை ஆண்டவரிடம் பேசி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தெரிவுகளாக வெளிப்பாடுகளாக தீயவனின் எல்லா சக்தியையும் அழித்துவிட்டு என் தந்தையிடமிருந்து நேரடியாக நான் உங்களுக்கு பெற்றுத் தருவேன் என்று சொல்கின்றார். You know, supposing somebody got healed just now. Okay. Now I just shared with you the biggest secret by which you can open up heaven and everything is yours. யாருக்காவது சோகம் கிடைச்சுன்னா இப்போ கையை நல்ல சத்தமாக தட்டுவீங்க. நான் அதை காட்டிலும் பெரிய ஒரு மறைப்பொருள் ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் கேட்டீங்கன்னா விண்ணக கதவுகள் திறந்து ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் தந்தையிடமிருந்து பெற்று தருவார். In that we understand how much you believed. அதிலிருந்தே தெரியுது உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கைன்னு உங்க சத்தத்துல இருந்து கைத்தட்டுதல இருந்து. Paul saw that when that man understood what he was saying, he is believing. பவுல் அந்த மனிதனை பார்த்தபோது அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருப்பது என்று அவர் கண்டுகொண்டு அதை நம்பினார். Now when I am speaking and how much you are understanding, I am also understanding. இப்போ நான் பேசும்போது எனக்கு புரியுது நீங்க எவ்வளவு தூரம் அதை புரிஞ்சிருக்கீங்கன்னு. You know, when you are coming to pray to God using the promises of God, நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வரும்போது அவருடைய இந்த வாக்குறுதிகளை கொண்டு வரும்போது the moment you are connected to Jesus, you belong to his kingdom. நீங்க ஆண்டவர் இயேசுவோடு இணைக்கப்படும்போது அவருடைய இறை அரசிலே நீங்கள் அங்கு இணைந்து விட்டீர்கள். Yes, come on. Yes, yes. To carry out whose work? யாருடைய பணியை செய்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கின்றார். Whose work? யாருடைய பணி? Your work or his work? உங்களுடைய வேலையா அல்லது அவருடைய வேலையா? His work. அவருடைய பணி. So he is saying, when you come to my Father, I am in business with you. You do my work and I will do your work when you use my name, Jesus. Oh, did you get that? ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், நீங்கள் என் பணியை செய்கின்றீர்கள், நான் தந்தையோடு இருக்கின்றேன். எனவே உங்களது பணியை நான் தந்தையிடம் செய்வேன். எனவே என் பணியை நீங்கள் செய்யும்போது உங்கள் பணியை உங்களுக்காக நான் செய்வேன் என்று கூறுகின்றார். So we take Jesus' place, and now today we are preaching the word of God and people are being healed. In the same way, now when Jesus prayed to the Father and the Father would produce the healing, he is saying, now today you have taken my place and you are going and doing my work. Now I am sitting at the side of the Father, I am talking to him, he will do the same for you because you are using my name and doing my business on this planet earth for me. Did you get that? ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொல்கின்றார், இந்த பூமியிலே நீங்கள் என்னுடைய பணியை செய்கின்றீர்கள், என்னுடைய பெயரை நீங்கள் பயன்படுத்தி இங்கு மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றீர்கள். நான் எதை செய்தேனோ அதை நீங்கள் இந்த பூமியிலே செய்கின்றீர்கள். எனவே நான் தந்தையோடு இருக்கின்றேன், அவரது அரியணையிலே இருக்கின்றேன். அங்கிருந்து நீங்கள் என் பணியை செய்வதை என் தந்தையாகிய கடவுள் என்னுடைய பெயரால் நீங்கள் கேட்பதால் நீங்கள் கேட்கின்ற சுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார், இறை வார்த்தையின் வல்லமையை கொடுக்கின்றார். அதே போல் என் பணியை நீங்கள் இந்த பூமியில் செய்வதால் உங்களுக்கு தேவையானதை என் தந்தையிடம் கேட்டு அதை நான் உங்களுக்காக செய்வேன் என்று சொல்கின்றார். You're not happy. You know why? Because till today you did not go out to do his business. உங்களுக்கு சந்தோஷமா இல்லை, ஏன்னு சொன்னால் புரிஞ்சுக்கல. இவ்வளோ நாள் வரைக்கும் இப்படி ஒரு பணியை ஆண்டவர் இயேசு உங்களுக்காக செய்வார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளவில்லை. You know what that brother DSP in the police department said? On the 31st of December 2011, I took a VRS for what?
so that I can go and do God's job. You know what he's saying? I'm getting into business with Jesus. Now when he makes that decision, studies the word and goes and speaks about Jesus to somebody, Jesus is saying, oh, you took my place, I'm taking your place. You don't go worry about praying to the Father. I'm sitting there, I got influence with my Father. You just do my job, I'm backing you up. My Father is backing you up. Heaven is backing you up. You will see my glory when you go in faith in my name. இந்த சகோதரர், இந்த டிஎஸ்பி சார் அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் 31 டிசம்பர் 2011 அவங்க விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டார்கள். அப்போது அவங்க எதுக்காக அப்படி எடுத்தாங்கன்னு சொன்னால், நான் ஆண்டவருடைய பணி செய்ய வேண்டும் என்று. இவ்வாறு அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக தன்னுடைய பணியை விட்டு அவர்கள் வந்தபோது, ஆண்டவருக்காக அவர் எந்த பணியை இந்த உலகத்தில் செய்தாரோ அதே பணியை, இறைவார்த்தையை மற்றவர்களுக்கு கூறவும் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அருளை பற்றி எடுத்து கூறவும் அவர்கள் முனைந்த போது, ஆண்டவர் இயேசு அவர்களிடம், நான் என் தந்தையோடு இவர்கள் செய்யக்கூடிய இந்த பணி ஆண்டவர் இயேசுவின் பணி, அவரோடு இணைந்து செய்கின்ற பணி. எனவே ஆண்டவர் இயேசு அவர்களிடம், நான் தந்தையாகிய கடவுளின் பக்கத்தில் இருக்கின்றேன், எனக்கு அவரிடத்தில் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது காரியங்கள் செய்யக்கூடிய அந்த சக்தி எனக்கு இருக்கின்றது. எனவே என் பணியை நீங்கள் இங்கே செய்வதால் உங்களுடைய பணியை மிக எளிதாக என் தந்தையோடு பேசி, நான் விண்ணகத்தில் இருக்கின்ற எல்லா உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களோடு உங்கள் பணியை நான் நிறைவேற்றுவேன். நீங்கள் எனக்கு பணி செய்யும் போது உங்கள் பணி என் பணி என்று அவர் செய்கின்றார். சரியா? சரியா? You are in the police department, correct? நீங்க வந்து காவல்துறையை சார்ந்தவங்க. I'll explain from the police department. நான் அந்த காவல்துறை அந்த பாணியில நான் உங்களுக்கு சொல்லி தரேன். He big boss. அவரு big boss. Okay? அவரு ஷீன்னு சண்டை போடுவாரு. Supposing example, I am from his team. நானும் அந்த குழுவில் உள்ளவன். That boy, come here. Come here, quickly, quickly. முடிவா. Come quickly. Let's say he is my son. இவர் வந்து என்னோட பையன், இந்த பையன் வந்து என்னோட மகன். I am also dishum dishum, he is also dishum dishum. நான் டிஷிம் டிஷிம், என் பையனும் டிஷிம் டிஷிம். Okay? சரியா? And my name is big because I got big boss. What? My name has become big rowdy because I have got a big backing. நான் பிக் பாஸோட குரூப், அதனால நான் பிக் ரவுடி. And he is going to school. அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். Okay? And there is a big boy. இன்னொரு பெரிய பையன் இருக்கிறான். What do you think he will do? அப்போ இவன் என்ன பண்ணுவான், அந்த பையனை பார்த்து செய்வான். Why is he doing that? அவன் ஏன் அப்படி செய்யறான்? That fellow can beat him up. அந்த பையன் வந்து இவனை அடிக்க வந்தான். But the other person knows he is whose son. அவன் அடிக்க வந்தா கூட அவனுக்கு தெரியும் யாரோட பையன்னு. If I beat him, his daddy will come and finish me up. நான் இவனை அப்படி லேசா தொட்டேன்னா அப்பா கதையை முடிச்சிருவாருன்னு தெரியும். That's why they will not touch him. அதனால தொட மாட்டாங்க. Is it happening in today's world? இந்த நாள்ல நம்ம இதை பார்க்கிறோமா? I'll tell you, when I study the word, the Holy Spirit teaches me my school life. நான் வந்து இந்த இறைவார்த்தையை படிக்கும்போது என்னுடைய பள்ளி நாட்களில் நடந்ததை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். I was very short. நான் வந்து ஷார்ட்டா இருந்தேன். And all my life I was in the first bench. அதனால என்னை பெஞ்சில போட்டுருவாங்க. Middle row. அந்த போய் நடுவுல இருக்கிற இடத்துல போட்டுருவாங்க. Because I used to be always troublesome. நான் எப்பவும் தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பேன். But during the recess and during all those time, இன்டர்வல் டைம்லலாம் my friends were always gone case people. என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்தா ஒன்றும் உதவாது. So supposing somebody is big, யாராவது நல்லா பெருசா பில்டா இருந்தாங்கன்னா I would go and do நாங்க போய் அப்படி சொல்லுவேன். And everybody knew in the school that I was with whom. எல்லாத்துக்கும் தெரியும் நான் யார் கூட சேர்ந்தவேன்னு சொல்லி. Even if they can beat me up, nobody would touch me. எல்லாருக்கும் என்ன அடிச்சு போடலாம் தெரியும், ஆனா ஒருத்தரும் தொட மாட்டாங்க. Because if they would touch me, my gang would come. என்ன யாராவது தொட்டா என் கூட இருக்கிற ரவுடி கூட்டம்லாம் வந்துரும். Are you understanding? புரிஞ்சுதா? The same it is with Jesus. அதேதான் ஆண்டவர் இயேசுவோட. We are always in war with the devil. நம்ம எப்பவும் சாத்தான் கூட போராட்டம் சண்டை போட்டுட்டே இருக்கோம். The moment you are saying in the name of Jesus, it means you are getting into a war against the devil.
எந்த நிமிஷத்துல நீங்க சொல்றீங்களோ ஆண்டவர் இயேசுவின் பெயரால் என்று, அந்த நிமிடத்தில் நாம் அந்த அலகையோடு போர் இடுபவர்களாக இருக்கின்றோம். Are you angry because I told you like that? கோமா? You are such a Sada Swami. I told him big boss, he doesn't even look anything. ரொம்ப சாதுவானவங்க. I think in school he must have not troubled anybody. அவங்க படிக்கும்போது யாருக்கும் தொந்தரவே கொடுத்துக்க மாட்டாங்க. Swami. சுவாமி. But when people look at me, they say, this one is a man of God? Not possible. என்னைய பார்த்தா சொல்லுவாங்க, இவரா ஒரு கடவுளின் மனிதர். Because I was in all fighting. நான் எப்பவும் சண்டை தான். Praise God. Praise the Lord. No. Look at Mark 16. மார்க் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். When you are praying, how do you pray? நீங்க ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறீங்க? Verse number 17. 17வது வசனம். Hello, are you there? பாக்குறீங்களா? மார்க் 16:17. And these signs shall follow them that believe. நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். These signs will follow them. இந்த அடையாளங்கள் அவர்களை தொடரும். These signs will follow them. இந்த அடையாளங்கள் அவர்களை தொடரும். That believe in him. அவரிலே நம்பிக்கை கொண்டவர்கள். Now if you are walking, you will see a shadow following you. நீங்க இப்படி நடந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நிழல் உங்க பின்னாலேயே வரும். Hello. நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா வெயில்ல, if you are walking now, you can see the shadow following you. இதுல நடந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னால ஒரு நிழல் உங்க கூடயே வரும். You tell your shadow, why are you following me? அந்த நிழலை பார்த்து என் கூட என்ன வந்துட்டே இருக்க அப்படி சொல்வீங்களா? Will the shadow stop? அந்த நிழல் அப்படி சரி நான் நின்னுக்கிறேன் நிக்குமா? Hello. நிக்குமா? The shadow will follow wherever you go. எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்க நிழல் உங்க பின்னாலே வந்துட்டே இருக்கும். The only way you can stop the shadow from following you is when you are in a dark room. ஒரே ஒரு வழிதான், டார்க் ரூம்ல போனா நிழலே இருக்காது, அது வராது. Okay. Now what did Jesus say? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? Those who believe in him, these signs, these ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டால் இந்த அடையாளங்கள் these signs will follow them. அவர்களை தொடரும், பின் தொடரும். So if you believe, these signs will be there. If you don't believe, these signs will be not there. நீங்கள் நம்பினால் இந்த அடையாளங்கள் உங்களோடு வரும், நீங்கள் நம்பவில்லை என்றால் இந்த அடையாளங்கள் வராது. Question. Did we see some signs and wonders this morning? இன்னைக்கு காலையில அடையாளங்களையும் சில அற்புதங்களையும் நம்ம பார்த்தோமா? Come on, did we see? நம்ம பார்த்தோமா இன்னைக்கு காலையில? Why did we see? நம்ம எதனால பார்த்தோம்? Because we believed in Jesus. ஏன் சொன்னா நம்ம ஆண்டவர் இயேசுல நம்பிக்கை வைத்தோம். சரியா? Okay. Look at this. In my name shall they cast out devils. அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். In my name they shall cast out devils. என் பெயரால் அவர்கள் பேய்களை ஓட்டுவர். So Jesus is saying the first thing when you use the name Jesus is always against unseen enemy. ஆண்டவர் இயேசு முதல் காரியம் இவ்வாறு சொல்கின்றார், என் பெயரால் நீங்கள் என் பெயரில் நம்பிக்கை கொண்டால் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி உங்களுக்கு இருக்கின்றான், அவனை நீங்கள் விரட்டுவீர்கள் என்று சொல்கின்றார். Did Jesus say the enemy comes, the thief? John 10:10, just read it. Let people get that. John 10:10, and then we'll come back again. Are you all enjoying praying now? 10:10 இவ்வாறு சொல்கின்றது. Are you all enjoying praying now? Hello. Now your prayer is a prayer of begging or a prayer of believing? இப்போ உங்களுடைய ஜெபம் ஒரு பிச்சைக்காரரோட ஜெபம் போல இருக்கா, அல்லது உங்க ஜெபம் பிரைசிங் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறவருடைய ஜெபம் போல இருக்கா, நம்பிக்கை கொண்டவருடைய ஜெபம் போல இருக்கா? Is it a prayer of begging or believing? நம்பிக்கை உள்ளவருடைய ஜெபம் போல் இருக்கின்றதா, அல்லது பிச்சை எடுக்கின்ற ஜெபம் போல் இருக்கின்றதா? Now it is correct. All this time how are you praying? Begging or believing? இவ்வளவு நாள் நீங்க எப்படி ஜெபிச்சிட்டு இருந்தீங்க? நம்பிக்கையோட ஜெபிச்சீங்களா, பிச்சைக்காரன் ஜெபிக்கிறது போல தாங்கன்னு ஜெபிச்சீங்களா? Tane is begging. தாங்க begging. Ask your neighbor, tange. Please ask your neighbor, tange.
உங்க பக்கத்துல இருக்கவங்க தாங்க தாங்கன்னு கேளுங்க. Or believing. நம்பிக்கையோட கேக்குறீங்களா? தாங்க நம்பிக்கை. Which one? எது இருக்குது ஜெபிக்கும் போது? Shake your neighbor and say, stop தாங்க, start நம்பிக்கை. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, தாங்கன்னு கேக்குறத விட்டுட்டு நம்பிக்கையோட ஜெபிங்கன்னு. Okay, John 10:10. யோவான் 10:10 இவ்வாறு சொல்கின்றது, திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். Now what did Jesus say? ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார்? The thief comes to kill, steal and destroy. திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் வருகின்றான் என்று ஆண்டவர் சொல்கின்றார். So praise God. If there are negative things happening in your life, who is the author? உங்கள் வாழ்க்கையிலே எதிர்மறையான காரியங்கள் நடக்கின்றது என்றால் அதற்கு மூல காரணம் யார்? The devil. சாத்தான். And he is coming to do what in your life? சாத்தான் உங்கள் வாழ்க்கையிலே புகுந்து என்ன செய்கின்றான்? To kill, கொல்வதற்கும் steal and destroy. திருடுவதற்கும் அழிப்பதற்கும் இந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கின்றான். Praise the Lord. Praise the Lord. Did you get that? புரிந்ததா? And Jesus came for what? ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார்? ஆடுகள் உயிர் பெறும் பொருட்டு அதுவும் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் மிகுதியாக வாழ்வு பெறும் பொருட்டு இந்த உலகிற்கு வந்தார். So according to John 10:10, did Jesus give us the description of the enemy coming against you? யோவான் 10:10 படி ஆண்டவர் இயேசு நம் எதிரியாகிய அலகையை பற்றிய ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவன் யார், எப்படிப்பட்டவன் என்று விளக்கமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். Did he give you? And just now you were reading Mark 16. What did he say? மார்க் 16:17 வாசித்தோம். In my name you shall cast out demons. அங்கு என் பெயரால் நீங்கள் பேய்களை ஓட்டுவீர்கள், துரத்துவீர்கள் என்று கூறுகின்றார். Now did he say in my name the Father God will cast out demons? அவர் என் பெயரால் தந்தையாகிய கடவுள் பேய்களை விரட்டுவார் என்று சொல்லி இருக்கிறாரா? So what are you saying to God? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? All this time what are you telling God? இவ்வளவு நேரமும் இவ்வளவு நாளும் நம்ம எப்படி ஜெபிச்சிட்டு இருந்தோம்? Okay, let's take this two and let's mix one more. Acts 10:38. Acts 10:38. God anointed Jesus Christ of Nazareth with Holy Spirit and with power. So he went about doing good and healing some and healing all who were oppressed by the devil. கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். Now is the Bible teaching you that sickness came from the devil? அந்த நோய் பேய்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லி நமக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கின்றதா? Hello, புரிஞ்சுதா? is the Bible teaching you that sickness came from the devil? நோய் பேய்கிட்ட இருந்து வந்தது, சாத்தான் கொண்டு வந்ததுன்னு பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதா? So who is afflicting you? யார் உங்க வாழ்க்கையில நோயையும் துன்பத்தையும் கொண்டு வர்றது?
Who is troubling you? யார் உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருப்பது? Is God punishing you? கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறாரா? You do wrong, God will punish you. நீ தப்பு செஞ்சா கடவுள் உன்னை தண்டிப்பார். Wrong teaching. அது தவறான போதனை. God loves you. ஆண்டவர் எப்போதும் நம்மை அன்பு செய்கின்றார். You do wrong, you are associated with the devil, that's why he is killing you. நீங்கள் தவறு செய்யும் போது பேயோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே அந்த சாத்தான் உங்களை தண்டிக்கின்றது. Department. This lady இந்த is very good. இவங்க நல்லவங்க. Very nice. நல்லவங்க. I am total doing all wrong things. நான் எப்பவும் தப்பு செய்றேன், முழுமையா தப்பு செய்றவன். Robbery took place. ஒரு திருடு நடக்குது. And she was with me. இவங்க என் கூட இருக்காங்க. She did not rob. அவங்க ஒன்றும் திருடல. But when the raid took place, she was with me. அப்போ அந்த திருட்டு நடக்கிற நேரத்துல போலீஸ் வரும்போது அவங்க கூட நின்னாங்க. Will you leave her? இவங்களை விட்டுருவீங்களா? Because she was with me, she is also going with me. Come. இவர்கள் என் பக்கத்தில் நின்றதால் இவர்களையும் சேர்த்து 11 years inside. joint responsibility. No, he said 11 years inside. 11 years. Yeah, don't see, be careful with the 11 years inside. 11 வருஷம் உள்ள போட்டுருவாங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 In the same way. அதே போல்தான். In the same way. அதே போல்தான். Understand. புரிஞ்சுக்கோங்க நல்லா. God loves you, he is not punishing you. ஆண்டவர் உங்களை அன்பு செய்கின்றார், அவர் உங்களை தண்டிப்பதில்லை. When you hear the word of the devil, நீங்கள் சாத்தானுடைய அந்த சத்தத்தை, அவனுடைய குரலை, வார்த்தையை கேட்கும்போது, even though you say devil is not my friend, நீங்கள் சாத்தான் என்னுடைய நண்பர் இல்லை என்று சொன்னாலும், but you are obeying him. நீங்கள் அந்த சாத்தானுக்கு கீழ்ப்படிகின்றீர்கள். So when you are associated with him, நீங்கள் அந்த சாத்தானோடு இவ்வாறு தொடர்பு கொண்டிருந்தால், everything from him will come into your life. அந்த சாத்தானிடத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்குள் வந்துவிடும். So don't blame God that God is punishing you. நீங்க அதனால கடவுள் என்னை தண்டிக்கிறார் அப்படினு சொல்லி நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணாதீங்க. Change your friendship from the devil to Jesus and watch and see how good things will come in you. சாத்தானோடு இருக்கின்ற அந்த நட்புறவை நீங்கள் அதை வெட்டிவிட்டு ஆண்டவர் இயேசுவோடு நட்புறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எதை தருகின்றார் என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Now look at the prayer. இப்போ இந்த ஜெபத்தை பாருங்க. Did Jesus say you have been given the authority in his name to cast out demons? ஆண்டவர் இயேசு இந்த சாத்தானை துரத்துவதற்கு உங்களுக்கு வல்லமை என் பெயரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றாரா? Come on, yes. Now is he saying tell my father to cast it out? அல்லது என் தந்தையிடம் நீங்கள் சொல்லுங்கள், அவர் இந்த சாத்தானை விரட்டுவார் என்று சொல்கின்றாரா? Now did Jesus say that the thief comes to kill, steal and destroy? ஆண்டவர் இயேசு சாத்தான் கொல்வதற்கும் திருடுவதற்கும் அழிப்பதற்கும் வருகின்றான் என்று சொல்கின்றாரா? Come on, yes or no? Did the book of Acts say that Jesus healed all who were oppressed by the devil? இங்கு திருத்தூதர் பணியிலே அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் ஆண்டவர் இயேசு குணப்படுத்தினார், விடுவித்தார் என்று கூறுகின்றதா? So that sickness that is coming in your body, is it a spiritual enemy? உங்கள் உடலிலே ஒரு வியாதி வந்ததென்றால் அது ஆன்மீக எதிரியா? ஆன்மீக எதிரியா? It is a spiritual enemy which is causing this sickness. ஆன்மீக எதிரிதான் உங்கள் உடலிலே இந்த நோயை கொண்டு வருகின்றான். Example. உதாரணம், there was a man who was deaf. ஒரு மனிதனுக்கு காது கேளாமல் செவிடனாக இருந்தான். How did Jesus heal the deaf man? ஆண்டவர் எவ்வாறு அந்த காது கேட்காத ஒருவரை குணப்படுத்தினார்? He rebuked the deaf spirit. அவர் காது கேட்காத செவிட்டு ஆவியே என்று அதை கடிந்து அப்புறப்படுத்தினார். He rebuked the dumb spirit. ஊமை செவிட்டு ஆவியே என்று அதை கடிந்து கொண்டார். So how are you going to pray? நீங்க எப்படி ஜெபிக்க போறீங்க? Okay, is there anybody who cannot hear? யாருக்காவது காது கேட்காம இருக்குதா? காதுல பிரச்சனை இருக்குதா? யாருக்காவது காதுல பிரச்சனை இருக்குதா? டாக்டர், is there anybody here who has யாருக்காவது got a காதுல problem in பிரச்சனை, hearing? காதுல பிரச்சனை இருக்குதா? கேட்காம.
Now somebody will be saying, if she can't hear, how did she say, I can't hear? Yeah. Might be one ear is, யாராவது சொல்லுவாங்க Okay. காது கேட்கலன்னு சொன்னாங்களே எப்படி இவங்களுக்கு கேட்டு எந்திரிச்சு வராங்கன்னு சொல்லுவாங்க. and the other ear might not be okay. ஒரு காது No. கேட்கும். You wait there. You wait there. You wait நில்லுங்க. there. Okay, come up. Which ear you can't hear? எந்த காது உங்களுக்கு கேட்கல? 80% you can't hear. 80% காது கேட்காது. அடுத்தது அடைக்க ஆரம்பிச்சிருக்கு. Okay. Praise God. Praise the Lord. Now, which one would be better for you? That I pray and open this ear, or she learns to pray and opens the ear? எது உகந்ததாக இருக்கும்? நான் ஜெபித்து காது சௌமாகிறதா, அவங்க ஜெபிக்க கற்றுக்கொண்டு அவங்களுக்கே ஜெபிக்கிறதா? Aye, very good. Aye. She has to. Let me ask you, which one is better for you? I pray or you pray? உங்களுக்கு எது நல்லதா இருக்குது? நீங்க ஜெபத்தை கற்றுக்கொள்வதா அல்லது இந்த சகோதரர் உங்களுக்காக ஜெபிப்பதா? You know why she's saying you pray, because she is not believing in her prayer. ஏன் இப்படி சொல்றாங்க? நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொன்னா அவங்க ஜெபத்துல அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல. If you believe in your prayer, will you ask somebody, you pray for me, or will you say, can you teach me how to pray? I can pray and get the job done. உங்களுக்கு உங்க ஜெபத்துல நம்பிக்கை இருந்தா யார்ட்டையாவது போய் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்வீங்களா? அல்லது எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, நான் படிச்சிட்டு நான் எனக்கு ஜெபிக்கிறேன் அப்படி சொல்வீங்களா? I brought from outside Dubai new mic. நான் துபாயில இருந்து ஒரு புது மைக் கொண்டு வந்தேன். டிஜிட்டல் சேனல் மைக் கொண்டு வந்தேன். Which you are not using. இப்போ நீங்க யூஸ் பண்ணலாத? And I am using it, and I can go up till there and the sound is coming. நான் வந்து அங்க வரைக்கும் போனாலும் அதுல சவுண்ட் வந்து கேக்குது. Crystal clean. ரொம்ப கிளியரா கேக்குது. No need of battery, charge full day charge. பேட்டரி ஒண்ணுமே வேணா, சார்ஜ் பண்ண போறோம், full day யூஸ் பண்ணலாம். Here after 1 hour you are changing the battery. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா இத வந்து நீங்க மாத்திட்டு இருக்கீங்க. Won't you have the desire to have that mic? அப்ப உங்களுக்கு அப்படி ஒரு டிஜிட்டல் அந்த மைக் வேணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குதா? ஆமா. Thank you. ஆமா. Okay. Now you have never used this mic. நீங்க இந்த மைக்கை ஒரு நாள் யூஸ் பண்ணதே இல்ல. In that channel you have to set the frequency. நீங்க வந்து அதுல செட் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ள எவ்வளவு ஸ்பீட் அப்படிங்கறத செட் பண்ணனும். So I gave you that mic. அப்ப நான் அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். The mic is not working. அது வர்க் பண்ணல. Because the frequency is not set. அதுல செட் பண்ண வேண்டிய frequency பண்ணல அதனால. So you are saying the mic is not working. அப்ப நீங்க சொல்லுங்க மைக் ஒண்ணும் வேலை So I am doing the setting. அப்ப நான் வந்து அந்த செட்டிங்கை பண்ணி கொடுக்கிறேன். You not see? Won't you see how I am doing? அப்ப அங்க வந்து நான் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படி சொல்லி இப்படி நீங்க பாப்பீங்களா? சரியா? I know you will see. This lady not see. எனக்கு தெரியும் நீங்க பாப்பீங்கன்னு. இவங்க பார்க்க மாட்டாங்க. After I am gone, நான் போன பிறகு you will do that same thing. சரி? திரும்ப நீங்க எப்படி செஞ்சு பாப்பீங்க? அவர் செஞ்சாரே நம்மளும் செஞ்சு பாப்போம். Because when you are giving your mic somewhere and if it doesn't work, you should know how to use. அதே மைக்கை நீங்க எங்கயாவது கொடுத்து வர்க் பண்ணலனா கண்டிப்பா நீங்க தான் அதை ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப அதை படிச்சுக்குவீங்க நீங்க. Once you learned it, ஒரு தடவை நீங்க படிச்சிட்டீங்கன்னா will you call me? அதுக்கு அப்புறம் என்னைய கூப்பிடுவீங்களா? போங்க. Correct? சரியா? My job to come here is to teach you, then I po. என்னுடைய வேலை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்துட்டு போணும். போ. Hallelujah. Special gift. Listen. Special gift power. I'll explain on this. She's saying God has given me special gift power. ஸ்பெஷல் தனிப்பட்ட ஒரு கொடை, ஒரு வல்லமைக்குள்ள கொடையை உங்களுக்கு தந்திருக்காங்க கடவுள்னு அவங்க சொல்றாங்க. ஸ்பெஷல் gift power. அச்சா, whenever Jesus healed somebody, எப்போதெல்லாம் ஆண்டவர் இயேசு யாரையாவது குணப்படுத்தினார் என்றால் he said special gift power healed you. அவர் என்னுடைய அந்த ஸ்பெஷல் gift பவர் உன்னை குணப்படுத்தியது அப்படி சொன்னாரா? Did he say special gift power healed you or your faith healed you? அவர் எங்கயாவது என்னுடைய ஸ்பெஷல் gift பவர் குணப்படுத்தியதுன்னு சொன்னாரா? உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தியதுன்னு சொன்னாரா? Your faith has healed you. உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது. Wrong thinking. அவங்களுக்கு
சரியான சிந்தனை இல்ல, தவறான சிந்தனை. Even if I don't have a gift, எனக்கு எந்த கொடையும் இல்லாட்டா கூட, but Bible says if I have faith I can move the mountain. எனக்கு விசுவாசம் இருந்ததென்றால் மலையை கூட நான் பெயர்ந்து போக சொல்ல முடியும். And praise be to God, faith comes by hearing and hearing the word of God. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் விசுவாசம் என்பது இறை வார்த்தையை கேட்க 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 வளர்கின்றது. You must change your thinking. நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். That God has given him special gift. ஆண்டவர் இவருக்கு ஒரு தனிப்பட்ட கொடையை கொடுத்திருக்கிறார் என்ற சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். Okay, God has given him special gift. ஆண்டவர் தனிப்பட்ட கொடையை கொடுத்திருக்கின்றார். But when I read and understand this Bible, he gives me the faith, and faith heals people. Praise God. நான் இதை வாசித்து அதை புரிந்து கொள்ளும்போது ஆண்டவர் எனக்கு அந்த தனிப்பட்ட கொடையை, நம்பிக்கையை தருகின்றார். அந்த நம்பிக்கை எனக்கு குணமளிக்கின்றது. சரியா? 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 Now if this lady has been listening to the word of God from morning till evening, will she not get faith? இந்த சகோதரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இறை வார்த்தையை கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு விசுவாசம் வந்திருக்காதா? But ஆனா இறைவனுடைய மாட்சிமை சில நேரங்கள்ல நம்முடைய நோய் குணமாட்டாலும் வெளிப்படுத்தப்படும்ல. இவன் இந்த நோயில இருக்கிறது இவன் செய்த தப்பு இல்லை, இது விசுவாசப்படவும் இல்லை, ஆனால் கடவுளுடைய மாட்சிமை வெளிப்படணும்னு சொல்லி இது கொடுத்திருக்காங்க. Sometimes it has to be revealed.